பாட்காஸ்ட். தெரிவுக்குழு அமைக்கும் திட்டத்துக்கு பாராளுமன்றம் அங்கீகாரம். கேபி தன்னை பாதுகாத்துக் கொள்ள $850 மில்லியன் இலங்கைக்கு வழங்கியுள்ளார். அமெரிக்க பிரித்தானிய பொருளாதாரத்தை விட இலங்கை பொருளாதாரம் வலுவானது என்கிறார் நிமால் சிறிபாரடி சில்வா. தேசிய கீதத்தை தமிழில் அல்லது சிங்களத்தில் பாட முடியும் என்று வாசுதேவ தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க பிரித்தானிய பொருளாதாரத்தை விடவும் இலங்கை பொருளாதாரம் மிகவும் வலுவானது என்று அமைச்சர் நிமால் சிறிபாரடி சில்வா தெரிவித்துள்ளார். உலகின் பலம் பொருந்திய நாடுகளை விடவும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும். 2011ஆம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 8.3%. அரசாங்கத்தின் திட்டங்களின் மூலம் பொருளாதாரத்தில் பாரியளவு மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அரசாங்கத்தின் பொருளாதார திட்டங்களினால் நாட்டின் பொதுமக்கள் பெரும் நெருக்கடிகளை எதிர்நோக்க நேரிடும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திசா தநாயக்க தெரிவித்துள்ளார். ரூபாவின் பெறுமதி இறக்கம் நாட்டுக்கு ஆரோக்கியமானது அல்லவென்று அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கமே ஜனநாயக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குற்றம் சுமத்தியுள்ளது. மாணவர்களுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தில் ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் பெருமிதம் பேசிய போதிலும் தமது பல்கலைக்கழகத்தில் அவ்வாறான நிலைமை கிடையாது என்று ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பேச்சாளர் பிரபாத் இந்திகா தெரிவித்துள்ளார். சரியான குற்றச்சாட்டு எதுவும் சுமத்தாது இதுவரையில் 67 மாணவர்கள் வகுப்பு தடைக்கு உட்பட்டுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார். கல்வி நடவடிக்கைகளுக்காக கூட தற்போது மாணவர்கள் ஒன்று கூடுவதில்லை. அவ்வாறு ஒன்று கூடினால் அதற்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அரசாங்கத்தின் கொள்கைகளை முன்னெடுத்து வருகின்றார் என்று அவர் கூறினார். தமிழீழ விடுதலை புலிகளின் சர்வதேச விவகாரத்துக்கு பொறுப்பாக இருந்த கேபி எனும் குமரன் பத்மநாதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக $850 மில்லியன் இலங்கைக்கு வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையின் பங்குச்சந்தையில் இந்த பணம் முதலீடு செய்யப்பட்டு செயற்கையான பங்குச்சந்தை உயர்வு காண்பிக்கப்பட்டதாக லங்கா லீக்ஸ் எனும் இணையம் செய்தி வெளியிட்டுள்ளது. தமிங்க பெரேரா, நிமால் பெரேரா ஆகியோரே இந்த முதலீட்டை மேற்கொண்டதாகவும் சட்டவிரோத பணத்தை அண்மையில் பங்குச்சந்தையிலிருந்து இவர்கள் மீளப் பெற்றுக் கொண்டதால் சந்தை மறுபடி வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைக்கும் அரசாங்கத்தின் யோசனை திட்டத்தை பாராளுமன்றம் அங்கீகரித்துள்ளது. ஒரே தேசத்தில் சகல இன மக்களும் சம உரிமையுடன் வாழக்கூடிய வகையில் பாராளுமன்ற தெரிவுக்குழு பரிந்துரைகளை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தெரிவுக்குழுவில் அங்கம் வகிப்பதற்காக தமது உறுப்பினர்களை பெயரிடுமாறு அரசியல் கட்சிகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சமூக, பொருளாதார, அரசியல், கலாசார உரிமைகளை மேம்படுத்தும் வகையிலும் மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் பாராளுமன்ற தெரிவுக்குழு யோசனை திட்டங்களை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளும் கட்சியைச் சேர்ந்த 19 உறுப்பினர்களும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த 12 உறுப்பினர்களும் இதில் அங்கம் வகிக்க உள்ளனர். ஆளும் கட்சியில் அங்கம் வகிக்கும் 16 அரசியல் கட்சிகளில் இருந்தும் தலா ஒரு பிரதிநிதியும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து மொத்தமாக 4 பிரதிநிதிகளும் அங்கம் வகிப்பார்கள். பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் அங்கம் வகிக்கப் போவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னர் அறிவித்திருந்தது. எனினும் இதில் அங்கம் வகிக்கப் போவது இல்லை என்று கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு தகவல் வெளியிட்டுள்ளார். மற்றுமொரு காலம் கடத்தும் நடவடிக்கையாக இதனை கருத வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். யுத்தம் முடிந்து 2.5 வருடங்கள் கழிந்த நிலையிலும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 833 பேரில் 259 பேருக்கு எதிராக எவ்வித வழக்குகளும் தாக்கல் செய்யப்படவில்லை என்பதை அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது. சட்டம் படித்த ஜனாதிபதி இதில் நேரடியாக தலையிட்டு தீர்வை வழங்க வேண்டும். இல்லையில் அவர்களுக்கு விடிவே இல்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளரும் மனித உரிமை விவகாரங்களுக்கு பொறுப்பானவருமான டாக்டர் ஜால ஜாவர்தன தெரிவித்தார்.
பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளோர் தொடர்பாக ஐதேக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர நேற்று முன்தினம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஆளும் கட்சி பிரதம கொறடா அமைச்சர் தினேஷ் குணவர்தன மேற்படி 259 பேருக்கு எதிராக எவ்வித வழக்குகளும் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் 64 பேருக்கு எதிராகவே இதுவரை சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். யுத்தம் முடிந்து குறிப்பாக வடபகுதி மக்கள் அனைவரும் ஓரளவுக்கேனும் சமாதானம் சாந்தி அடைந்துள்ள போதிலும் சந்தகத்தின் பேரில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைதாகி பலர் அநியாயமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்காமல் இருக்கின்ற அரசு இலங்கை சட்டத்திலுள்ள குறைபாடுகளை வெளிக்கொணர்கிறது. அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பலவீனத்தையும் தொழில் வினை திறன் இன்மையையும் எடுத்துக் காட்டுகின்றது என்று ஜால ஜெயவர்தன கூறினார். அரசின் குறைபாடுகள் இன்னதென்று சபையிலேயே அரசு அமைச்சர் வெளிச்சமிட்டு காட்டிய நிலையிலும் ஜனாதிபதி தொடர்ந்தும் அக்கறையின்றி செயற்படுவது ஆரோக்கியமானதன்று. எனவே சட்டம் படித்த ஜனாதிபதியே இதில் நேரடியாக தலையிட வேண்டும் என்று ஜால ஜெயவர்தன கூறினார். கிளிநொச்சி பாடசாலை மாணவர் ஒருவர் காணாமற் போயுள்ளதாக காவல் நிலையத்தில் பெற்றோரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் தரம் 6 கல்வி கற்று வரும் 11 வயதான ஜேசுநாயகம் நிமரேந்திரன் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் காணாமற் போயுள்ளார். வழமை போன்று காலையில் பாடசாலை புறப்பட்டுச் சென்ற மாணவன் இதுவரை வீடு திரும்பவில்லை என்று முறையிடப்பட்டுள்ளது. குறித்த மாணவரின் பெற்றோர் 5 வீட்டு திட்டம் டிப்போ சந்தையை சேர்ந்தவர்களாவர். மாணவனின் தந்தை வியாபாரம் செய்பவர். ஆகையால் மாணவன் கப்பம் பெறும் நோக்கில் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. வெள்ளை வேன்கள் மூலம் ஆட்களை கடத்திச் செல்லும் குழுவினர் குறித்து நம்பத்தகுந்த தகவல்கள் தமக்கு கிடைத்துள்ளதாக லங்கா நியூஸ் இணையதளம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ஷவின் முழுமையான அறிவுறுத்தல்களுக்கு அமைய இராணுவ விசேட அதிரடிப்படையின் ஆழ ஊடுருவும் படைப்பிரிவின் முன்னாள் சார்ஜன்ட் மேஜர் ஒருவரே இந்த குழுவை வழிநடத்தி வருகின்றார். மத்துவகை வசந்த என்ற இந்த அதிகாரி வவுனியா மாமடு பிரதேசத்தில் இடம்பெற்ற இராணுவ நடவடிக்கையின் போது ஒரு காலை இழந்தவர். அங்கவீனம் காரணமாக சேவையிலிருந்து விலகிக் கொண்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ள போதிலும் தற்போது விசேட அதிரடிப்படை தலைமையகத்தில் இருந்து பாதுகாப்பு செயலாளரின் உத்தரவுக்கு அமைய ஆட்கடத்தல் சம்பவங்களை வழிநடத்தி வருகிறார். இவருக்கு உதவியாக அதிரடிப்படையைச் சேர்ந்த மேலும் 6 பேர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களும் தற்போது அதிரடிப்படையில் உத்தியோகபூர்வமாக பணியாற்றவில்லை. மத்துமகே வசந்த என்ற இந்த அதிகாரி விசேட அதிரடிப்படையின் ஆரம்ப காலத்தில் அதன் பொறியியல் படைப்பிரிவில் பணியாற்றி வந்ததுடன் ஆழ ஊடுருவும் படைப்பிரிவில் செயற்பட்ட திறமையான அதிகாரியாவார். இவர் ஹோமாகம மாகமன வதகேவாத்த பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர். வாரத்தில் ஒரு தடவையே அவர் வீட்டுக்கு செல்வது வழக்கம். இராணுவ அதிரடிப்படையில் முன்னர் பணியாற்றிய கர்னல் ஜயந்த ரத்நாயக்க என்பவரே மத்துமகேயை பாதுகாப்பு செயலாளருக்கு அறிமுகப்படுத்தி வைத்துள்ளார். இவர் முன்னர் கோத்தாபயவின் கஜபா படைப்பிரிவில் பணியாற்றியவர். இவர்கள் கொழும்பில் உள்ளவர்களை வெள்ளை வேனில் கடத்திச் செல்லும் போது அதற்கு தேவையான பாதுகாப்பு கொழும்பு பிராந்திய கட்டளை தளபதி பிரிகேடியர் சாந்த திசாநாயக்கவினால் வழங்கப்படுகிறது. இவரது கட்டளையின்படியே இராணுவ சோதனை சாவடிகளை தாண்டி இவர்கள் ஆட்களை கடத்திச் செல்கின்றனர் என்றும் லங்கா நியூஸ் தெரிவித்துள்ளது. ஜப்பானின் இலங்கைக்கான முன்னாள் சமாதான தூதுவர் யசுசி அகாஷி இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார். வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள தெற்கு பெருந்தெரு திறப்பு விழாவில் அகாஷி கலந்து கொள்வார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் முன்னெடுக்கப்பட்ட சமாதான முனைப்புகளில் அகாஷி முக்கிய பங்காற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. யுத்தத்தின் பின்னரும் அகாஷி பல தடவைகள் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார். குறித்த வீதி திறப்பு நிகழ்வில் பிரதம விருந்தினராக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொள்வார். போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்திய 4 இளைஞர்கள் இந்தியாவின் இந்திரா காந்தி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் போலியாக தயாரித்த இந்திய கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி பரிசுக்கு செல்ல முற்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் பெண் ஒருவரும் அடங்குவார். பரிசு செல்வதற்காக தலா 3 லட்சம் ரூபாய் முற்பணம் செலுத்தியுள்ளதாகவும் மிகுதி 8 லட்சம் ரூபாய் பரிசில் தரையிறங்கிய பின்னர் செலுத்தப்படவிருந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. விஜயலதா என்ற பெண் முகவரின் ஊடாக இவர்கள் போலி கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். அதே விமானத்தில் பயணம் செய்யவிருந்த குறித்த பெண்ணையும் காவல்துறையினர் கைது செய்தனர்.
திடீரென சுகவீனமடைந்த காரணத்தால் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தின் சில்வாவுக்கு எதிரான விசாரணைகளை அரசாங்கம் வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையின் முன்னணி சட்டத்தரணிகளான சட்டத்தரணிகள் சங்கத் தலைவர் சிப்லி அசீஸ், சிரேஷ்ட சட்டத்தரணி ஜே.சி. வெலியமுன, சாலிய பீரிஸ், உப்புல் ஜாயசூரிய, ஜே.சி. போன்கே, யு.ஆர். விஜயதுங்க, ஜயந்த டயஸ், கே.ஏ.ஆர். அபே குணவர்தன உள்ளிட்ட சில சட்டத்தரணிகள் இவ்வாறு கோரியுள்ளனர். பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைத்து சரத்தின் சில்வாவிடம் விசாரணை நடத்துவதனை சட்டத்தரணிகள் சங்கம் முற்றுமுழுதுமாக நிராகரிக்கின்றது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சரத்தின் சில்வாவுக்கு எதிராக பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைத்து விசாரணைகளை செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளது. தேசிய கீதத்தை தமிழ் அல்லது சிங்கள மொழியில் பாட முடியுமென்று தேசிய மொழிகள் சமூக ஒருங்கமைப்பு அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். தேசிய கீதத்தை தமிழ் சிங்கள மொழிகளில் பாடுவது என்ற நியதியில் அரசாங்கம் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. சிங்கள மொழியில் மட்டும் பாடுவதற்கு சில அதிகாரிகள் முயற்சித்த போதும் அரசாங்கம் அதற்கு அனுமதிக்கவில்லை. 2 மொழிகளிலுமே தேசிய கீதத்தை பாட முடியும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என்று அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு கூறினார். இத்துடன் GTN செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.